சாணக்கியன் ராசமாணிக்கம். இந்த பெயர் கேட்டாலே சிலருக்கு பெருமை, சிலருக்கு கோபம், சிலருக்கு பயம். ஏன்னா இந்த குரல் சாதாரண குரல் இல்லை. பாராளுமன்றத்தில் பலர் அமைதியாய் இருக்கும்போது பயமில்லாமல் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தவர். காணாமல் போனவர்கள், நில அபகரிப்பு, நீதி இல்லாத சட்டங்கள், இது சரியில்லை, இது ஜனநாயகம் இல்லை அப்படியென்று நேரடியாக சொன்ன சிலரில் சாணக்கியனும் ஒருத்தர். அதிகாரம் இருந்தாலும் பயப்படாத குரல், அதுதான் அவரோட பெரிய பலம். ஆனால் இங்கேதான் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். பேசுறது போதுமா? அந்த பேச்சு மாற்றமாய் மாறுதா? பாராளுமன்றத்தில் குரல் கேட்டது உண்மை. ஆனால் தரையில் எவ்வளவு மாற்றம்? சில நேரம் போராட்ட அரசியலா, இல்லை பரபரப்பு அரசியலா அப்படி என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். உண்மை என்ன தெரியுமா? சாணக்கியன் மட்டுமில்லை, இந்த கேள்வி எல்லா அரசியல்வாதிகளுக்குமே. குரல் கொடுக்கிற அரசியல் நல்லது, ஆனால் தீர்வு தருகிற அரசியல்தான் வரலாறு எழுதும். புகழ்ச்சி மட்டும் இருந்தால் அரசியல் பிழைக்கும். விமர்சனம் மட்டும் இருந்தால் அரசியல் சிதறும். ஆனால் புகழ்ச்சியும் விமர்சனமும் இரண்டும் இருந்தால்தான் ஜனநாயகம் உயிரோடு இருக்கும். சாணக்கியனை தூக்கி வச்சு போற்ற வேண்டாம், அதே நேரம் முழுசாய் நிராகரிக்கவும் வேண்டாம். கேள்வி கேளுங்க, கண்காணியுங்க, பதில் கேளுங்க. இது என் அரசியல் பார்வை இல்லை, இது மக்களின் அரசியல் பார்வை. அரசியல்வாதி யாராக இருந்தாலும் கேள்வி மக்களோட உரிமை. பயமில்லாத குரல் தேவை, பொறுப்பில்லாத குரல் போதாது.